The Legend New Saravana Stores in Deepavali offer பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste Daily. Taste the Daily. அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு வெக்கம் வருதுங்க. எஸ்டிஆருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணுமா? முடிச்சோடனே நான் மட்டும் கத்துனேன் ஐ லவ் யூ சிம்புன்னு கத்துனேன். அவரும் அங்கேருந்து ஹார்ட் காட்டினார். ஃபிளாட், ஐ ஆம் டோட்டலி ஃபிளாட், ஐ லவ் யூ டூன்ட்டாரு. போதுமே, என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு இமேஜினேஷன்ல அவர் கூட நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இந்த பஃப் கூட நயன்தாரா மேம் பார்த்து தான் பஃப் எல்லாம் வைக்கிறேன். இந்த பவுன்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் மோஸ்ட்லி ஹர் ஐப்ரோஸ் ஆல்சோ ஐ சம்டைம்ஸ் ஐ இமிட்டேட் ஹர். யூனோ யூஸ்வலி பீப்புள் சொல்லுவாங்க நீ யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ லைக் டு பி லைக் சம்வன். வாட்ஸ் ராங் இன் தட்? எனக்கு பிடிச்சவங்கள மாதிரி நான் இருக்கிறதுல எனக்கு பிடிச்சிருக்குல்ல. அருந்தாங்கி நிஷாவா நம்ம விஜய் டிவில கேட்டாங்கன்னா தூக்க மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா அவங்க தான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க, அவங்க தான் நயன்தாராவாமே. Actually, I have PCOD. I have a hormonal பிரச்சனை இருக்கு. I had so much of acne. நானும் ஒரு ப்ரீவியஸா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். பயங்கரமா acne இருந்துச்சு. இன்டேக்கா வந்து வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிறேன். I take lots of water. They say ABC juice will work. பிரியங்கா சோப்ரா மேம் ஏதோ ரீசெண்டா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. ஐ திங்க் ஐ ட்ரைட் தட். நல்லா ஆக்சுவலாக அது நல்ல ரிசல்ட். அதை ஊற வச்சு தலைக்கு ஷாம்புவா தேய்ப்பாங்க, நிறையா வரும். அவ்வளோ ஸ்கின் சாஃப்டா இருக்கும், ஹேர் வந்து அவ்வளோ சில்கியா அவ்வளோ ஷைனிங்கா இருக்குங்க. ஆக்சுவலி ஐ புட் ஆன் டூ மச் ஆஃப் வெயிட்ஸ், ரொம்ப போட்டேன். ஸ்ட்ரென்தனிங், பாடி ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் பண்ணும்போது வெயிட்ஸ் ரொம்ப தூக்கணும். ரொம்ப போல்ட் ஆயிடுச்சு பாடி. நான் கொஞ்சம் கட் டவுன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேருந்து கட் டவுன் பண்ணி இப்போ நார்மல் வாக்கிங், நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் தான் இருக்கேன். நாட் ஒர்க்கிங் அவுட் ரீசெண்ட்லி. அப்போ பண்ண ஒர்க் அவுட் தான் இப்போ என்னை காப்பாற்றுது. ஆக்சுவலி இல்லையா, நம்ம நிறைய விஷயங்கள் லைஃப் பற்றியும் எமோஷனலாக நிறைய விஷயம் பேசுகிறோம். லெட்ஸ் ஹேவ் கொஞ்சம் நம்மளுமே ஸ்பைஸ் அப் பண்ணுவோம். என் காஃபி வேறு ஆறி போச்சு. எஸ், லெட்ஸ் ஸ்பைஸ் அப். நீங்கள் வந்து எஸ்டிஆரோட பயங்கரமான ஃபேனுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே. எஸ்டிஆர், எஸ் எஸ்டிஆர்னோட பூஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? அவ்வளவுதான், நமக்குள்ள தனி ஒரு ஸ்டாமினா எனர்ஜி தான் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ எஸ்டிஆர் வந்து he is such a eligible bachelor. இப்போ நீங்களும் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் இல்ல, எனிதிங். ஸோ நீங்க வந்து இப்போ வந்து எஸ்டிஆருக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னா எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு வெக்கம் வருதுங்க. எஸ்டிஆருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணுமா? ஐ எம் பிளஷிங். you'll have guts இருக்காதுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. டக் லைஃப் இவெண்ட்ல வந்து டக்ஃப்ளூயன்சரா ஒரு இன்ஃப்ளூயன்சரா, ஆர்டிஸ்ட் இன்ஃப்ளூயன்சரா கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போகும்போது சிம்பு அங்கே இருந்தார். எல்லாரும் கத்தி முடிச்சிட்டாங்க. முடிச்சோடனே நான் மட்டும் கத்துனேன் ஐ லவ் யூ சிம்புன்னு கத்துனேன். அவரும் அங்கேருந்து ஹார்ட் காட்டினார். ஃப்ளாட், ஐ ஆம் டோட்டலி ஃப்ளாட், ஐ லவ் யூ டூன்ட்டாரு. போதுமே, what more I want in life? You say someone I love you and getting back I love you too is heaven. Enough. என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு இமேஜினேஷனில் அவர் கூட நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இனஃப், எனக்கு இனஃப். ஐ டோன்ட் வாண்ட் பியாண்ட். ஐ ஆம் லிவிங் இன் அ ஃபேரி டேல் வேர்ல்டு. தட் இஸ் இனஃப் ஃபார் மீ. அவ்வளோதான். அண்ட் இந்த லவ் இதெல்லாம் தாண்டி நம்ம வர்றப்போ ஹவ் சீன் சோ மெனி திங்ஸ்ல. அதுலேயுமே வந்து நீங்கள் இப்போ வந்து வில்லி கேரக்டர்ஸ் தானே பண்ணுறீங்க. நெகட்டிவ் ஷேட்ஸை நிறைய பேர் செரிஷ் பண்ணுவாங்க. நம்ம சினிமாலேயே பார்த்தோன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸை தான் செரிஷ் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த கேரக்டர் ஐகானிக்காக வேறு போயிருக்கோம். லைக் நீலாம்பரியாக இருக்கட்டும், கீதா கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஈஸ்வரி கேரக்டராக இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஃபேவரட் வில்லி கேரக்டர் இருக்காங்களா when it comes to movies? ரம்யா கிருஷ்ணன் மேம் தான். நான் நிறைய இன்டர்வியூஸையும் சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். வேறு யாருமே இன்ஸ்பிரேஷன் கிடையாது. அவங்க அந்த போல்ட்னஸ், the way she shows her attitude, the way she carries herself, the way she talks, the way she delivers the dialogue. வாட் அ வாய்ஸுங்க. ஷீஸ் அ கிளாசிக்கல் டான்ஸர். ரீசெண்டாக கலா மாஸ்டர் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க,
அவங்க வந்து அந்த படையாப்பால ஐ திங்க் அந்த சாங் ஆடிருப்பாங்கல்ல, என்ன சாங்? மின்சார கண்ணால. என்னங்க என்ன ஷேப்பு, என்ன லுக்கு, என்ன பர்சனாலிட்டி. அவங்க ஹீரோயினாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வில்லியாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மதராவும் பிடிச்சிருக்கு பாகுபலியில். ஷீ இஸ் அ மல்டி டேலண்டட் உமன். ஐ திங்க் we women should take அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல்ஸ் இன் our லைஃப் டு கெட் இன்ஸ்பயர்ட். நயன்தாரா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ ஆல்சோ டஸ் ஆல் விமன் சென்ட்ரிக் மூவிஸ் தான் பண்ணுவாங்க அண்ட் ஆல் போல்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. they both are my inspiration as for now. நவுன்னு இல்லை, ஃபார் அ லாங் பீரியட், forever அந்த மாதிரி. அப்போ வந்து எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து இப்போ நீங்கள் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, அவங்களோட எனி ஃபியர்ஸி ஒரு வில்லி டயலாக் இருக்கும்ல, எங்களுக்காக பண்ண முடியுமா? நோ என்னை வில்லியா பண்ணி பண்ணி செலுத்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்துச்சுங்க. அங்கேயும் வில்லி இங்கேயும் வில்லியா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தென் யார் இன்ஸ்பிரேஷன்? நயன்தாரா மேம். வேர் this puff is also hers only. See, the puff கூட நயன்தாரா மேம் பார்த்து தான் puff எல்லாம் வைக்கிறேன். இந்த bounce, இந்த hair style எல்லாம் mostly her eyebrows also sometimes I imitate her, you know. Usually people சொல்லுவாங்க நீயா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. I like to be like someone. What's wrong in that? எனக்கு பிடிச்சவங்கள மாதிரி நான் இருக்கிறதுல எனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன். ஐம் ஹாப்பி வித் தட். நீ அது லைட் பண்ணு, இது டார்க் பண்ணு, அது ஏன் இப்படி பண்ணுற, இது ஏன் அப்படி பண்ண, நான் ஏன் கேட்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். சிம்பிள். உங்களை சின்ன திரை நயன்தாரான்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோமே. ஆமாம், அது அருந்தாங்கி நிஷாவா நம்ம விஜய் டிவியில் கேட்டாங்கன்னா தூக்கு மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக அவங்க தான் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க தான் நயன்தாராவாமே. பட் நீங்கள் வந்து ஒரு நயன்தாரா மேம் ஒரு டயலாக்ஸ் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும்ல, அதில் உங்களுக்கு ஃபேவரட் டயலாக் என்னது? எனக்கு வந்து டயலாகை தாண்டி பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதையும் கடந்து போகும் அந்த பாட்டு தான். பிகாஸ் ஐ எம் இமோஷ்னலி வெரி டவுன் பர்சன். எனக்கு மோட்டிவேஷன் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வென் ஐ எம் வெரி டவுன், இதையும் கடந்து போகும்ன்ற நயன்தாரா மேம் அருவி என்ன படம் அது? நேற்றிக்கன். அந்த படத்தில் அந்த சாங் நான் அடிக்கடிக்கு என் பிளேலிஸ்ட்டில் அடிக்கடிக்கு இருக்கும். அந்த லிரிக்ஸ், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஹேவ் பீன் லைக் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் உங்களோட லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும், வாட் எவர் உங்கள் வேர்ட்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஆஸ் ஃபார் எங்கள் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேம் இப்படி வந்து அழகாக வந்து உட்காந்துருக்காங்க, இவங்களோட பியூட்டி சீக்ரெட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நாங்கள் எப்படி அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ எங்களுக்காக உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். எனக்கு ஐ ஹாவ் PCOD. ஐ ஹாவ் அ ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது. ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஆக்னி. நானும் ஒரு ப்ரீவியஸாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், பயங்கரமாக ஆக்னி இருந்துச்சு. ஐ டுக் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளினிக். அவங்கக்கிட்ட போனேன். இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு எது அசிங்கம் இல்லை, இது கிடையாது. பை நேச்சராக எல்லா விமனுக்கும் வர்றது தான் பிம்பிள்ஸ்ன்றது. பிகாஸ் நவ் வி ஆர் இன் மீடியா, வி டோன்ட் ஹாவ் டு ஷோ த பிம்பிள்ஸ். கொஞ்சம் அழகாக நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கணும்னு வி டேக் ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன் பிகாஸ் இட்ஸ் ஃபினான்ஷியலி வெரி ஹை இன் டிமாண்ட். ஸோ ஐ ஸ்டாப் தட். நவ் ஐம் இன்டேக்காக வந்து வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிறேன், க்ரீன் வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிறேன். ஐ டேக் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். தே சே ABC ஜூஸ் வில் ஒர்க், பட் ஐ டோன்ட் திங்க் எனக்கு எல்லாருக்குமே அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லா ஸ்கின்னுக்கும் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. பட் யூ கேன் ஹாவ் பீட்ரூட் juice because beetroot has lots of minerals and good vitamins in that. Take vegetables. Juice தாண்டி நல்லா மென்று சாப்பிடுங்க. கடவுள் எதுக்கு பல்லு படிச்சிருக்கான்? மென்றதுக்கு தான். அந்த பல்லில் வந்து through that you will have nice vitamins and minerals. நீ வந்து ஜூஸாக குடிச்சினா அந்த மினரல்ஸ் அந்த சக்கையோட போயிடும். அது சாப்பிட்டு மென்னாதான் அது ஹெல்த்துக்கு நல்லது. Take juices, not juices. Eat nice food on time. அவ்வளோதான். காலைல ஏஞ்ச உடனே மாய்ஸ்சரைசர், ஆஃப்டர் யோர் ஃபேஸ் வாஷ், ஆஃப்டர் யோர் பாத் ஃபேஸ் வாஷ், அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர். சன்ஸ்க்ரீன் எவ்ரி டே இஸ் மஸ்ட் பிகாஸ் ஆல் த லைட்ஸ், ஈவன் இன் யுவர் ஹவுஸில் இருக்கிற லைட்ஸ் கூட இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்கின். சன்ஸ்க்ரீன் பேசிக் இஸ் சன்ஸ்க்ரீன், தட்ஸ் ஆல். ஐ டோன்ட் மெயின்டைன் மோர் தன் தட். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியா திறந்தாலே வந்துட்டு ஒரு பக்கம் கொரியன் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் ஆர் கொரியன் ஸ்கின் கேர்னு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்தா வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்துட்டு ஒரு கலவை பண்ணி அது ஒரு பேக்காக போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதனா பார்த்து சரி இது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பிரியங்கா சோப்ரா மேம் ஏதோ ரீசெண்டாக ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில்.
தயிர் முல்தானி மிட்டி மாதிரி ஏதோ மிக்ஸ் பண்ணி அவங்க கையில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே ஃபேராக அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஐ திங்க் ஐ ட்ரைட் தட். நல்லா ஆக்சுவலாக அது நல்லா ரிசல்ட். முல்தானி மிட்டியை தாண்டி இன்னொன்று இருக்குமே, பேசன் ஃப்ளோரா? கடலை மாவு. அந்த காலத்தில் ஆக்சுவலி நான் கடலை மாவு போட்டு தான் நான் உடம்பெல்லாம் தேய்ச்சேன். சோப்பெல்லாம் இப்போது ரீசெண்டாக தான் நம்ம வந்து ஆரம்பித்தோம். பட் அப்போலாம் வந்து கடலை மாவு தான். எங்கள் வீட்டில் கடலை மாவு வச்சு தான் குளிப்பாங்க. குங்குடக்காயின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சீடு மாதிரி இருக்கும். அதை ஊற வச்சு தலைக்கு ஷாம்புவா தேய்ப்பாங்க, நிறையா வரும். ஓகே ஓகே. எங்க வீட்டில் அது நேச்சுரலாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் ஷாம்பு அண்ட் ஃபார் த பாடி. அவ்வளோ ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், ஹேர் வந்து அவ்வளோ சில்கியாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ வந்து தான் வந்து இந்த ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளே கெடுத்துக்கிறோம். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ இன் தமிழ். குங்குடுக்காய் தெலுங்குல குங்குடுக்காய். ஐம் அ கேர்ள், தெலுங்கு கேர்ள். ஸோ நீங்கள் அது தமிழில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஊற வச்சு அதை வந்து பிசைஞ்சிங்கன்னா தட் வில் கன்வெர்ட் இன்டு அ ஷாம்பூ அண்ட் நுர வரும் தேய்க்கும் போது. அது ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ஹேர் ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரிஸியாலாம் இருக்காது. நம்ம ஹேர் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே கெமிக்கல் போகிறேன். முடியெல்லாம் பாருங்களேன். இப்போ நான் இழுத்த நினச்சிக்கோங்க, ஒரு 10 முடி வரும். சி ஹேர் ஃபால் நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு வர ஊர்கிட்ட சொல்லி ஐயோ நான் மெயின்டைன்லாம் பண்ணலங்க. பை நேச்சராகவே எனக்கு ஹேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ இருக்குது என் ஹேரில். ஸ்ட்ரைட்னஸ் ஹீட் ப்ராடக்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு சின்ன வயசில் எனக்கு எங்கள் அம்மா ஒரு சைட் பின்னுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அவ்வளோ எண்ணெய் வைக்கிற ஒரு பொண்ணு. மூஞ்சி ஃபுல்லாக வலியாக எங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றி ஊற வச்சு நைட்டெல்லாம் டெய்லி எண்ணெய் இருக்கும் என் மண்டல. இப்போல்லாம் யார் மண்டலையும் நான் எண்ணெய் பார்க்குறது இல்லை, இன்க்ளூடிங் மீ. நாட் ஈவன் ஒன்ஸ். ஒரு ½ கூட எண்ணெய் வச்சு கேரளா பொண்ணுங்க தாங்க பெஸ்ட்டு. அவங்க ஹேரை பார்த்து நான் வந்து லிட்ரலாக எனக்கு அந்த முடி வேணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கே வரைக்கும் இருக்கும் லிட்ரலாக. ஸோ ஐ லைக் தெம். அவங்க அவளோட நேச்சுரலாக அவங்க வந்து எல்லாமே அவங்க தே மேக் அந்த ஆயிலெலாம் செல்ஃப் மேட் பண்ணுவாங்க. ஆனாலுமே நம்ம இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஹீட் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஸ்ப்ரேஸ் போடுறோம். அதுலேருந்தே நம்ம வந்து நம்ம ஹேரை காப்பாற்றிக்கிறது தான் நமக்கு பெரும் பாடாக இருக்கும்ல. நீங்கள் எப்படி உங்கள் ஹேரை காப்பாற்றிக்கிறீங்க அதுலேருந்து? இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரேஸ் பண்ணி ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் வீட்டுக்கு போய் எவ்வளோ லேட் ஆனாலும் தலை குளிச்சுடணும். தண்ணி உப்பு தண்ணி தான், வேறு வழி இல்லை. பட் எனக்கு வர தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். போர் வாட்டர் சம்திங் சொல்லுவாங்கள்ல, நல்லா தண்ணி தான். நல்லா தண்ணியில் கொஞ்சம் சம்டைம்ஸ் தண்ணி கிடைக்கலன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தலைக்கு மட்டும் ஒரு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. பாடிக்கு சில பேர் தண்ணி வராது, உப்பு தண்ணி தான் வரும், வேறு வழியில் பாடிக்கு. தலைக்கு மட்டும் கொஞ்சம் நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா, அப்பப்போ இந்த மாதிரி ஹீட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டா ஓகே தான். பட் நான் எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறேன், எனக்கு ஹீட் பாடி ஜாஸ்தி. எண்ணெய் வச்சேன்னா எனக்கு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுதுங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் எண்ணெய் வச்ச மாதிரியா இருக்காது, அவ்வளோ ஹீட் பாடி. ஏன்னா நம்ம டெய்லி லைட்ஸில் ஒர்க் பண்ணுறோம்ல. ஸோ எண்ணெய் வச்சு தலை குளிங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to ½ an hour எண்ணெய் மண்டல ஊறுனா ஹேர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். கோ ஃபார் வெர்ஜின் ஆயில் மாதிரி, கோகனட் வெர்ஜின் சக்கையில் ஆட்டுவாங்கள்ல, அந்த செக்கை எண்ணெய், அதில் கொஞ்சம் ஜாஸ்மின் தானே, சாரி ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சு நீங்கள் ஹேர், அப்புறம் வெந்தயம், அதெல்லாம் நைட்டு ஊற வச்சு காலைல பேஸ்ட் போட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்மூத்னிங்காக இருக்கும். இதெல்லாம் நேச்சுரல் பேசிஸ். இல்லை நீங்கள் கிளினிக்கில் போய் காசு லட்சமாக செலவு பண்ணி பண்ணணும்னா கூட நோ ப்ராப்ளம், பண்ணிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன்ஸ். அது உங்கள் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி. அண்ட் நம்ம வந்து நீங்கள் பார்க்குறப்போ எனக்கு வந்து நல்லா டாலாக ஃபிட்டாக இருக்கீங்கல்ல, உங்களோட பாடி எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எனக்கு ஐ யூஸ் டு கோ டு ஒர்க் அவுட்ஸ். காலையிலே 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ஒர்க் அவுட் பண்ணி ஷூட்டிங் போகிற டைம் இருந்தது. பிகாஸ் அப்போ நான் சன் டிவியில் வந்து ரியாலிட்டி ஷோ பண்ணேன், ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணேன். அப்போது ஐ வென்ட் ஒர்க் அவுட்ஸ். பட் என் ஒர்க் அவுட் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐ புட் ஆன் டூ மச் ஆஃப் வெயிட்ஸ் ரொம்ப போட்டேன். ஸ்ட்ரென்தனிங், பாடி ஸ்ட்ரென்தனிங் ட்ரைனிங் பண்ணும்போது வெயிட்ஸ் ரொம்ப தூக்கணும், ரொம்ப போல்ட் ஆயிடுச்சு பாடி. ஓகே. ஸோ ஐ டென்ட் ஃபீல் லைக் அ விமென்ஸ் ஃபிசிக் மாதிரி ஃபீல் ஆகலை, மென்ஸ் ஃபிசிக் மாதிரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ரகடாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ என்னோடய ஃபுட் டயட் எல்லாமே மாறிடுச்சா, ஸோ எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு.
என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கல. பார்க்கும்போது ஃப்ரேம் பெருசாக இருந்தது. பார்க்கவே இந்த பொண்ணு பையனா பொண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு பாடியை ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கட் டவுன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேருந்து கட் டவுன் பண்ணி இப்போ நார்மல் வாக்கிங், நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஐம் நாட் ஒர்க்கிங் அவுட் ரீசெண்ட்லி. அப்போ பண்ண ஒர்க் அவுட் தான் இப்போ என்னை காப்பாற்றுது ஃபிட்டாக. ஐ திங்க் ஐ யூஸ் டு ஹேவ் லிட்டில் ஆப்ஸ் ஆல்சோ. ஓகே. பட் இப்போது அந்த ஷேப் மட்டும்தான் இருக்குது தவிர நத்திங் இஸ் தேர் நவ். எல்லாமே வாஷ் அவுட். பட் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து வாக்கிங் போயோ இல்லை வாக்கிங் பண்ணணும், நல்லா சாப்பிடணும் ஃபுட். இட்ஸ் எல்லோரும் நினைப்பாங்க நிறைய சாப்பிட்டா தான் இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதுக்கு ஒரு எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் கார்போஸ், கொஞ்சம் நல்ல குட் ஃபேட், கொஞ்சம் ப்ரோட்டீன், இது எல்லாமே விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டானா கூட இட் இஸ் ஹெல்தி. And moreover, you have to take more veggies. I'm a non-veg priyan. Non-veg சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, why to eat non-veg? வேண்டாமே. Because non-veg will make you age soon. Okay. நீங்கள் மீட் சாப்பிட 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 நீங்கள் ஒரு மாதிரி மொரடனாக ஆவீங்க. Your looks will become aged sooner than the vegetarian people. Non-vegetarianோட லுக் அவங்களது மாறும். அவங்க ஃபேஸ் அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷ்ரிங்கிங்ஸ் அதிகமாக சீக்கிரமாக வரும் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டா. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐ திங்க் ஐவ் நோட்டிஸ்ட் ஃபியூ பீப்புள். ஆலியா தெரியும்ல, மனசா? ஆமாம். அவங்க ஷீ வாஸ் அ நான்-வெஜிடேரியன் பட் ஷீ ஸ்டாப்ட். நவ் see how glowing she is. ஷீ இஸ் வெரி க்ளோயிங். நார்மலாக மேக்கப்பே போட மாட்டாங்க, அவ்வளோ க்ளோயிங்காக இருப்பாங்க. ஷீ இஸ் ஒன்லி ஈட்டிங் வெஜிடேரியன் நவ். ஒன்லி ஆல் அந்த ஒன்லி கீரை, ஆல் திஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ், எவ்ரி திங் ஒன்லி. என்னடி சாப்பிட்டேன்னா சாலட் சாப்பிட்டேன், சாலட் சாப்பிட்டே அப்படின்னு அந்த மாதிரி ஆகிடும். ஷீ ஈட் ஒன்லி தட். இங்கே நிறைய பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் நான்வெஜ் இல்லையா? நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன். நான்வெஜ் பார்த்தோன்னா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் போய் சாப்பிட்ருவேன். நான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாதவ தான். பட் மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா எவன் வந்தாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது. மைண்ட் செட் மேட்டர்ஸ். யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் ஆன் டு சம்திங். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கண்ட்ரோல். அண்ட் த ஹோல் இன்டர்வியூ, திஸ் ஹோல் செஷன், இட் வாஸ் அ கேர்ள் டு கேர்ள் டாக் தான். எனக்கு இன்டர்வியூ தாண்டி உங்களை பற்றி நான் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட எவ்வளோ மோட்டிவேஷ்னலாகவோ இல்லை ஒரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வெளிக்காட்டுற விதமாகவும் இருந்துச்சு. திஸ் செஷன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Taste the Daily.